கோடை காலத்தில் இருட்டில்லாத பறவைகளோட கிராமம். பறவைகளோட கிராமத்துல இந்த வருஷம் வெயில் காலம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. தினமும் 6 மணிக்கே வெளிச்சம் போய் இருட்டு வர வேண்டிய நிலைமையில 7 ஆச்சு 8 ஆச்சு, ராத்திரி 9 ஆனாலும் இருட்டு வரல. பகல் நேரம் அதிகமாச்சு, இரவு நேரம் ரொம்ப கம்மியாச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி 10 மணிக்கு வெளியில ஆகாயத்துல சூரியன் பகல் 12 மணிக்கு காட்சி அளிக்கிற மாதிரி அழிச்சுக்கிட்டு இருந்தான். எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்து நின்னு அத ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன சோட்டு இது, கடிகாரத்துல ராத்திரி 10 மணின்னு காட்டுது, ஆனா இந்த சூரியன் என்ன டியூட்டில அப்படியே இருக்கிறான் போல. வெயில் தாங்க முடியாம நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா இந்த சூரியன் வேற போகவே மாட்டேங்கிறான். அதான் டோனி, எனக்கு ஒண்ணும் புரியல. நேத்து 8 மணி ஆனாலும் இருட்டாகல, இன்னைக்கு நம்ம 10 மணி ஆகியும் இருட்டாகலையே. எனக்கு நல்ல தூக்கம் வருது, ஆனா இந்த வெளிச்சத்துலதான் என்னால படுக்க முடியல. அப்பதான் பன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தட்டை எடுத்துக்கிட்டு நேரா வெளியில வந்தான். அம்மா, எனக்கு பிரியாணி பத்தலம்மா, இன்னொரு பிளேட்டு பிரியாணி கொடுக்குறியா? டே ராட்சசனாடா நீ, காலையிலேருந்து 5 தடவை பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்போ இன்னொரு தடவை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? வெளியில எப்ப பார்த்தாலும் வெளிச்சமா இருக்கு, சூரியன் இருந்துகிட்டே இருக்கா. என் பாடியில இருக்கிற டைஜஸ்ட் சிஸ்டம்க்கு இது ராத்திரி தூங்கணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதனால சாப்பாடு கேக்குது, பசிக்குது, சாப்பாடு கொடு. டேய் பன்னு, கண்டபடி சாப்பிடாதடா. இயற்கையில ஏதோ மாற்றம் வருதுடா. தினமும் பகல் அதிகமாகி ராத்திரி குறையுதுடா. இப்படியே சில நாட்கள் போச்சு. இப்போ நிலைமை ரொம்பவும் மோசமாயிடுச்சு. இருட்டாகிறதே கிடையாது. 24 மணி நேரமும் சூரியன் தான் இருந்தான். பறவைகளுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருந்துச்சு. இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக எல்லாருமே ஒரு கூட்டத்தை போட்டாங்க. டோனி, என் கண்ணு மூடி இருக்கா திறந்திருக்கானே எனக்கு தெரியல. நேத்து ராத்திரின்னு நினைச்சு நான் பகல் நேரத்திலே படுத்திருக்கேன் போல. கண்ணை திறந்து பார்த்தா பகல் 12 மணி. என் நிலைமை அதை விட மோசம். 24 மணி நேரமும் ஆகாயத்துல சூரியன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால எது டிஃபன் சாப்பிட்ற டைமு, எது லஞ்சு, எது டின்னர் டைமு, எதுவுமே புரியாம பட்னியாவே இருக்கேன். ஏன் கவலையே யாருக்கிட்ட போய் சொல்ல, இவன் இருக்கானே அப்படின்னு பன்னுவை காட்டி தூங்காம டிவியில சமையல் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பார்த்து அதுல என்னெல்லாம் ஃபுட்டு வருதோ லிஸ்ட் போட்டு இது எல்லாத்தையும் சமைச்சு கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, நான் என்னமா பண்றது? பகல்ல தூங்கக்கூடாதுன்னு நீ தானே சொல்லி கொடுத்துருக்க. வெளியில பகலா இருக்கு, சூரியன் உச்சியிலே நின்னுக்கிட்டு இருக்கான். அப்ப அது பகல் தானே, அதனாலதான் தூங்காம சமையல் ப்ரோக்ராமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்றது அப்படின்னு பிரச்சனையில இருக்கும்போது கூட நம்ம சிச்சு காக்காவுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா தான் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில இல்ல மதியானம் சாயந்தரம் ஏதோ ஒரு நேரம் சிச்சு காக்கா ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு ஊருக்கு நடுவில் இருக்கிற மரத்துக்கிட்ட வந்து ஒரு மைக்க வச்சு அந்த மைக்கில் சத்தமா எல்லாரையுமே கூப்பிட்டான். ஹாய் வில்லேஜர்ஸ், என்ன எல்லாரும் தூங்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? உங்க கஷ்டத்தை தீக்கிறதுக்காக தான் சிச்சு ஒரு நல்ல ஐடியாவோட வந்திருக்கேன். என்கிட்ட கண்ணுக்கு போடுற பிளாக் மாஸ்க் இருக்கு. அதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா ராத்திரி அமாவாசை ராத்திரி மாதிரி இருக்கும். வெளிச்சமே இல்லாம நீங்க எல்லாரும் சந்தோஷமா தூங்கலாம். தூக்கமே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பறவைங்க எல்லாரும் சிச்சு சொன்னது கேட்டு வேகமா சிச்சு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டாங்க. சிச்சோ, அந்த மாஸ்க் எதுவா இருந்தாலும் எனக்கு கொடு. பணம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு தூக்கம் வந்தா போதும். ரேட்டெல்லாம் ஒன்றும் அதிகமா இல்லைங்க, வெறும் 200 ரூபாய் மட்டும்தான். ஆண்டி, எனக்கு ஒரு 3 மாஸ்க் கொடுங்க. என் கண்ணுக்கு 1, என் வயிற்றுக்கு 2. என் வயிற்றுக்காவது அந்த மாஸ்கை போட்டா இருட்டுன்னு சொல்லி வயிறு தூங்கும். சும்மா சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காது. அம்மா, ஊஜனங்க தூக்கம் இல்லாம கஷ்டப்படும் போது இந்த காஞ்ச இலைக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு நீ மாஸ்க்னு விற்கிறிய தப்புல? சும்மாடா, வியாபாரத்துல இதெல்லாம் சாதாரணம். எல்லாருமே சிச்சுவுக்கு பணத்தை கொடுத்து மாஸ்கை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அந்த வெயிலுக்கு அந்த அனலுக்கு அந்த மாஸ்க்ல இருந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி அவங்க கண்ணுல பட்டு எல்லாருக்கும் கண்ணு எரிய ஆரம்பிச்சுது. பாவம் யாராலையும் தூங்க முடியல. இனி லாபம் இல்லைன்னு சொல்லி மைக்கழுகு மறுபடியும் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லுச்சு. எல்லாரும் கேளுங்க, இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இயற்கைக்கு நம்ம மேல ஏதோ கோவம் இருக்கிறதுனாலதான் நம்மள இப்படி தண்டிக்குது போல. இன்னும் 1 வாரம் வெயில் இப்படி இருந்துச்சுன்னா ஆறு குளம் எல்லாம் வத்தி போய் பூமியும் வறண்டு போயிடும். நாம சூரிய பகவானுக்கு ஒரு பூஜையை செய்யணும். ஆமாங்க மகி, கடவுளோட கோவத்தை நாம குறைக்கணும். உடனே பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் போய் வாங்கிட்டு வந்துடலாம். பூஜை அப்படின்னு கேட்ட உடனேயே சிச்சு காக்கா மறுபடியும் வியாபாரத்தை பத்தி யோசிச்சுது. இருங்க, பூஜைல
சாதாரணமான தேங்காவை உடைச்சா கடவுள் அமைதியாக மாட்டாரு. நான் பட்டணத்துல இருந்து ஸ்வர்ண தேங்கான்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அதை உடைச்சா சூரியன் நல்லா தூங்கிடுவாரு. விலை 500 ரூபாய் மட்டும்தான். என்னது 500? சரி பரவாயில்ல, நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு 2 தேங்காய் கொடு சிச்சு. எல்லாரும் சிச்சு கிட்ட அந்த ஸ்வர்ண தேங்காய், அதாவது அது மஞ்சள் பூசின ஒரு கல்லு மட்டும்தான், அத வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு போனாங்க. பூஜை தொடங்குச்சு. மகிக்கழக மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் கண்ணை மூடி சாமி கிட்ட கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பன்னுக்கிளி கையெடுத்து கும்பிட்டு, சூரிய தேவா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு நாளைக்கு 10 தடவை என்னால சாப்பிட முடியல. வயிறெல்லாம் வீங்கி போச்சு. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கிடுறியா? ஆமா சூரிய தேவா, பழைய இருட்டை எங்களுக்கு கொடுத்துடுறியா? தூங்க முடியாம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி எல்லாரும் வேண்டிக்கிட்டு சிச்சு காக்கா கிட்ட பணம் கொடுத்து வாங்கின அந்த தேங்காயை உடைக்கிறதுக்கு பாறையில தூக்கி அடிச்சா தேங்காய் உடையல. அதுக்கு பதிலா டங் டங் அப்படின்னு சத்தம் தான் கேட்டுச்சு. அப்ப அந்த கல்லு மேல இருந்த மஞ்சள் எல்லாம் போய் உள்ள இருக்கிற கல்லு தெளிவா தெரிஞ்சுது. புச்சி கோமா, ஒரு நிமிஷம் இருங்க. கடவுளுக்கு உடைக்க வேண்டிய தேங்காயில கூட இந்த சிச்சு ஆண்டி கலப்படம் பண்ணிருக்காங்க. இது தேங்காய் இல்ல, மஞ்சள் பூசின கல்லு. நல்லா பாருங்க, இது வெறும் கல்லு. அத பார்த்து சோட்டு கிளி கோமா, அடியே வீணா போனவளே, கடவுள் விஷயத்திலயும் நீ இப்படிதான் பண்றியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஆண்டி, கடவுளையே கல்லால அடிக்க நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? இருங்க இருங்க, அந்த சூரிய தேவன் கோவப்பட்டு உங்களை சிக்கன் ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ண போறான். அம்மா, இந்த கல்லை எடுத்து எல்லாரும் முதல்ல சிச்சு ஆண்டியே அடிச்சிருங்க. சிச்சு காக்கா பயந்து போய், ஐயோ வேணாம் வேணாம், கல்லும் கடவுளோட உருவம் தானேன்னு சொல்லிதான் உங்க எல்லாருக்கும் மஞ்சள் பூசி கொடுத்தேன். நான் நாளைக்குல இருந்து உங்க எல்லாருக்கும் கொடை வைக்கிறேன், என்னை விட்டுடுங்க. சிச்சு, இப்ப தெரியுது நீ இருக்கிறதுனாலதான் நம்ம ஊருக்கு இந்த நிலைமை. எல்லாரும் சிச்சு காக்காவை அடிக்க முயற்சி பண்ணும்போது ஆகாயத்துல திடீர்னு ஒரு இடி இடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. எல்லாருமே ஆகாயத்தை பார்த்தாங்க. ஆகாயத்துல நெருப்பு அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்த சூரியனை மறைக்கிறதுக்காக கருப்பு மேகங்கள் அவரை சுத்தி வளைச்சது. சூரியனும் பொறுமையா அந்த கருப்பு மேகங்களுக்கு பின்னாடி போயிட்டான். இப்ப அங்க வானிலை மாறிச்சு. சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. மெதுவா மெதுவா இருட்டாகவும் ஆரம்பிச்சுது. ஐ இருட்டு 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 வந்துருச்சு. அப்பாடா, எனக்கு இப்ப தூக்கம் வருது. நான் ஸ்ட்ரெயிட்டா 3 நாள் படுத்து தூங்க போறேன். அப்பாடா, கடவுளுக்கு கருணை வந்து நம்ம பிரச்சனையை சரி பண்ணிட்டாரு. சிச்சு அத்தை கல்லு கொடுத்தாலும் நம்ம வேண்டிக்கிட்டதுல நேர்மை இருக்குல்லம்மா, அதனாலதான் அந்த கடவுளே பாவம் அப்படின்னு நமக்கு கொடுத்த தண்டனையை எடுத்துக்கிட்டாரு. சிச்சு அத்தை பண்ண தப்புக்கு அவங்க கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் கோயிலுக்கு கொடுக்கணும், எல்லாம் அவங்கள ஊரை விட்டு வெளியில போடணும். சிச்சு காக்கா அழுதுகிட்டே, ஐயோ ஊரை விட்டு வெளியில துரத்திடாதீங்க, பணம் தானே, எல்லா பணத்தையும் நான் கோயிலுக்காகவே கொடுத்துடுறேன். சிச்சு காக்கா அவகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அங்கேயே தரையில படுத்து தூங்கிட்டான். பறவைங்க எல்லாருமே பல நாட்கள் தூக்கம் இல்ல அப்படிங்கறதுனால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் இப்பதான் மனசுக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இயற்கையில வர மாற்றங்கள் ரொம்ப முக்கியம்தான். பகல்ல வெளிச்சம் எவ்வளவு முக்கியமோ ராத்திரியில இருட்டு கூட அவ்வளவுதான் முக்கியம். அப்படியே பிரச்சனையில இருக்கிறவங்கள பயமுறுத்தி லாபத்தை சம்பாதிக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். பறவைங்களோட ஊர்ல அது கோடைக்காலம் அப்படிங்கறதுனால வெயில் காலையிலேயே ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மரங்கள் காத்தில்லாம அசைய கூட இல்ல. அந்த அனலை தாங்க முடியாம பாவம் பறவைங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. துணி புஜ்ஜியோட நிலைமையும் அதுதான். அப்பா, என்ன இன்னைக்கு இவ்ளோ வெயில் அடிக்குது? காலையில 9 மணிக்கே மத்தியானம் 12 மணி ஆன மாதிரி வெயில் அடிக்குது. ஆகாயம் பாரு புஜ்ஜி, கொஞ்சம் கூட இருட்டாவே இல்ல. எப்படி வெயில் அடிக்குதுன்னு இப்படி இருந்தா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறது? புஜ்ஜி ரொம்பவும் சோர்வா, அம்மா எனக்கு ரொம்ப அனல் அடிக்குதுமா, கொஞ்சம் கூட காத்து வர மாட்டேங்குது. காத்து கூட லீவு போட்டு எங்கேயும் வெளியே போன மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப வேர்க்குது. என்னோட சிறகுங்க கூட வேர்த்துட்டு பறக்க முடியல. எனக்கு சில்லுன்னு ஃப்ரூட் ஜூஸ் வேணும்மா. அப்பதான் அங்க சோட்டுவும் பன்னுவும் வந்தாங்க. ஆமா துணி, என் பன்னு கூட அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். வெயில் எப்படி அடிக்குது பாத்தியா? 3 தடவை குளிச்சிட்டான். இருந்தாலும் வேர்க்கிறது குறையவே மாட்டேங்குது. கொஞ்சம் மழை வந்தா நல்லா இருக்கும்ல. கொஞ்சமா மழை வந்தாவே நம்ம உயிர் மறுபடியும் வந்துரும். ஆனா அதுக்கு ஒரு சான்ஸே இல்லாத மாதிரி இருக்கே. ஆமா ஆண்டி, மழை கூட நம்ம ஊருக்கு வழிய மறந்துருச்சு நினைக்கிறேன். நான் எப்போ மழை வரும் பேப்பர்ல படகு செஞ்சு தண்ணில விடலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். பேப்பரெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். மழைக்கு நம்ம மேல கோவம் வந்துருச்சு போல. அதனாலதான் மழையே இந்த பக்கம் வராம இருக்கு.
இங்கே ரொம்ப வேர்க்குதுல்ல, வாங்க நம்ம எல்லாரும் அந்த மரத்துக்கடியில கொஞ்சம் காத்தடிக்கும், நம்ம எல்லாரும் போய் அங்க உக்காந்துக்கலாம். அன்னைக்கு மதியம் ஒரு மணி இருக்கும். வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள புழுக்கமா இருந்ததுனால பறவைங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு விசிறிய கையில பிடிச்சுக்கிட்டு ஒரு மரத்தோட நிழல்ல வந்து காத்து விசிறிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. லூசி கிட்ட பிங்க் கலர் விசிறி இருந்துச்சு. ஓ மை காட், என்னால இந்த வெயில கொஞ்சம் கூட தாங்க முடியல. காலையில போட்டுக்கிட்ட இந்த எக்ஸ்பென்சிவ் பவுண்டேஷன் கிரீம் எல்லாம் வேர்த்து வெயிலுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கு. நான் கண்ணுக்கு வச்ச மைய கூட கரைஞ்சு போய் வாயில வந்து படுது. என்ன பார்த்தா பேயின்னு நினைச்சுக்க போறாங்க. இந்த வெயிலுக்கு என்னோட பியூட்டியே கரைஞ்சு போகுது. மகி சார், ஏதாவது டென்ட் போட்டிருக்கலாம்ல? மகிக்கழுகு ஒரு விசிறி எடுத்து காத்த விசிறிக்கிட்டு, இந்த இயற்கை முன்னாடி நம்ம டென்ட் எவ்வளவு வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு வெயில என்னோட வாழ்க்கையில என்னோட ஜென்மத்துல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. கொஞ்சம் கூட காத்தே இல்லாம மரம் கொடி எதுவுமே அசையல. இன்னைக்கு இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். குகுவாத்து ஒரு தாமரை இலையை தான் விசிறியா பயன்படுத்திக்கிட்டு இருந்தா. பா, இந்த வெயில்ல என்னால முடியல. நான் காலையிலேயே ஆத்தங்கரைக்கு போயிருந்தேன். அந்த தண்ணி எவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னா அதுல மட்டும் நம்ம விழுந்தா நம்மளோட ஸ்கின்னே போற மாதிரி இருக்கு. அந்த தண்ணில என்னோட வண்ணமே மாறி போச்சு. அதனாலதான் இப்படி வந்து மரத்துக்கடியில உக்காந்துருக்கேன். சிச்சு காக்காவோட கையில இருக்கிறது ஒரு பழைய அட்டை, கார்ட்போர்ட். அதுதான் விசிறியா பயன்படுத்திக்கிட்டு இருந்தா. அப்பா, விசிறி விசிறி என் தோள்பட்டெல்லாம் வலிக்குது. என்ன குஹு, மூச்சை இழுத்து விட்டா வெளியே இருக்கிற சூடு காத்தே உள்ளுக்குள்ள சூடாதான் வந்துகிட்டு இருக்கு. சூரியன் ஏன் இவ்வளவு கோமா இருக்கான்னு தெரியலையே. என் பையன் சின்னுவ பாருங்க, நிலத்து மேல அப்படி படுத்திருக்கானே, அவன் உயிரோட இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியலையே. சின்னு ரொம்பவும் சோர்வா தரையில படுத்துக்கிட்டு, அம்மா, நான் உயிரோட தான் இருக்கேன். அடிக்கிற இந்த வெயிலுக்கு சூடாதான் அனல் அடிக்குது. யாராவது என்ன கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் படுக்க வைங்க ப்ளீஸ். துணி அவ கையில தென்னை ஓலையால செஞ்ச விசிறிய விசிறிக்கிட்டு புஜ்ஜிய பாத்துக்கிட்டு, எல்லாரும் பொறுமையா இருங்க. இது வெயில் காலம் தானே, ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே வெயில் அதிகமா இருக்கு. கடவுளே, தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மழை வந்தா நாங்க எல்லாரும் பொழைச்சுக்குவோம். எங்களால மூச்சு வாங்க கூட முடியல. ஆமா கடவுளே, இந்த மழையால என்னோட மேக்கப் கலைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த சூட்டுல இருந்து தப்பிச்சுக்குவோம். இந்த விசிறியால வீசி வீசி கையெல்லாம் வலிக்குது. என்னோட சிறகுங்களும் நாசம் ஆயிடுச்சு. ஐயோ லூசி, கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? எனக்கு யாராவது சில்லுன்னு மோர் கொடுத்தா என்னோட சொத்தையே எழுதி வச்சிருவேன். இங்க பாரு சிச்சு, உங்ககிட்ட அவ்வளோ காசு இருந்தா ஒரு ஏசிய வாங்கிக்கலாம்ல. அந்த ஏசில எங்களையும் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கலாம். எல்லாரும் அனல் தாங்க முடியாம இன்னும் அங்கதான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் சுத்தமா காத்தே வரல. ஆனா திடீர்னு ஒரு 4 மணிக்கு வானிலையில ஒரு மாற்றம் வந்துச்சு. அது வரைக்கும் வெளிச்சமா இருந்த ஊரு இருட்டாக மாறுச்சு. அதாவது மேகங்கள் எல்லாம் மழை பெய்யற மாதிரி மாறுச்சு. அம்மா அம்மா, அங்க பாருங்க, ஆகாயத்து மூலையில கொஞ்சம் கருப்பா இருக்கு, பார்க்க இருட்டா இருக்கு. சோட்டு ஆச்சரியமா ஆகாயத்தை பார்த்து, அட ஆமா, மூலையில கொஞ்சம் மோடமா தான் இருக்கு. அப்போ மழை வருமா? கடவுளுக்கு நம்ம பேசினது கேட்டுருச்சா? நம்ம கோரிக்கையை ஈடேத்துவாரா? ஆனா சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, என்னது மோடமா இருக்கான்? எங்க? அட ஏ சின்னு, அது என்ன மோடமா? யாரோ வீட்டுல விறகு பத்த வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. அந்த புகைய பார்த்து மோடம்னு சந்தோஷப்படாதீங்க. மழை கிளன்னு எதுவுமே வராது, நம்ம தான் கஷ்டப்படணும். அப்போ மகிக்கழுகு ஆகாயத்தை உன்னிப்பா பார்த்து, ஆமாம் சிச்சு, அவங்க சொன்னது உண்மைதான். அது புகை இல்ல, உண்மையிலேயே மோடம்தான். அந்த மப்பு நேரா நம்ம பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு. அங்க பாருங்க, அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய மோடம் வந்துகிட்டு இருக்கு. துணிக்குருவி சந்தோஷமா கையெடுத்து கும்பிட்டு, அப்படியா மகி? அப்பா, எவ்வளவு நல்ல வார்த்தையை சொன்னீங்க. நம்மளோட கஷ்டம் அந்த கடவுளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா, நம்ம நிம்மதியா இருக்கலாம். கொஞ்ச நேரத்துல வானிலை மொத்தமா மாறிச்சு. காத்துல ஒரு குளிர்ச்சியும் இருக்க ஆரம்பிச்சுது. அம்மா, காத்தடிக்குதம்மா. நல்லா சில்லுன்னு காத்து வருது. எனக்கு வேர்க்கிறதே இல்ல. வாவ், ஓஹோ, எவ்வளவு சில்லுன்னு காத்தடிக்குது. இந்த காத்துக்கு என்னோட மேக்கப் எல்லாம் செட் ஆகுது. கடவுளே, உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. அப்பா, இப்பதான் எனக்கு உயிர் வந்துச்சு. இந்த விசிறிக்கு இன்னும் வேலையே இல்ல. விசிறிய தூக்கி போட்டுட்டு, காத்து நல்லா வேகமா வீசினா நல்லா இருக்கும். சாயந்தரம் ஒரு 4:30 மணி இருக்கும். காத்து கொஞ்சம் வேகமா வீச ஆரம்பிச்சுது. ஆகாயத்துல மேகங்கள் எல்லாமே ஒன்னா சேரவும் ஆரம்பிச்சுது. காத்து நல்லா சில்லுன்னு வீசுது. இப்போ மழை வர மாதிரி இருக்கு.
எல்லாரும் வந்து இங்க ஒளிஞ்சுக்குங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். வாங்க வாங்க எல்லாரும் இந்த மரத்துக்கடியில வாங்க, காத்துக்கு நம்ம பறந்துட போறோம். ஆகாயத்திலிருந்து நீர்த்துளிகள் தரையில விழுந்து அருமையான மண் வாசம் வர ஆரம்பிச்சுது. துணி அதை பார்த்து சந்தோஷமா, மழை மழை வருது, எல்லாரும் பாருங்க, நம்ம கஷ்டம் இன்னையோட முடிஞ்சது. மழை வேகமா வர ஆரம்பிச்சுது. பறவைங்க எல்லாருமே அந்த மழையில விளையாட ஆரம்பிச்சாங்க. ஐ ஜாலி ஜாலி, மழை வருது, வாங்க வாங்க எல்லாரும் தண்ணியில விளையாடலாம். அம்மா நல்லா சில்லுன்னு இருக்குமா, உடம்புல இருந்த சூடெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. நான் சந்தோஷத்துல இப்போ டான்ஸ் ஆட போறேன். துணி, இப்பதான் நம்மளுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அடிக்கிற இந்த சில்லுன்னு மழைக்கு நம்ம உடம்புக்குள்ள தெம்பு வந்த மாதிரி இருக்கு. லூசி புறா மழையில நனைஞ்சுக்கிட்டே, இன்னைக்கு என்னோட பியூட்டி ட்ரீட்மெண்ட் இந்த மழையில தான். என்னோட ஃபெதர்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில க்ளீன் ஆகுது. இப்பதான் என்னால ஃப்ரீயா மூச்சு விட முடியுது. ஆஹா, என்ன மழை, என்ன காத்து. இந்த மழையில கெட்டு போன மீனை சாப்பிட்டா கூட ஜீரணமாயிடும். எல்லாம் நல்லா இருக்கு. வாடா பன்னு, ரொம்ப நாளா குளிக்காம இருந்துட்டு இன்னைக்கு குளிக்க நல்லா இருக்கு. திடீர்னு தண்ணி வர இடத்துல சின்ன சின்ன கல்லு வந்து விழ ஆரம்பிச்சுது. அந்த கல்லுங்க பாக்குறதுக்கு வெள்ளையாவும் இருந்துச்சு. ஒரு கல்லு நேரா சிச்சுவோட தலையில வந்து விழுந்துச்சு. ஐயோ, யார் அது? யாரா என் தலைமையில கல்ல வீசுறது? வெளிய வாங்கடா, யாருன்னு பாக்குறேன், வாங்கடா வெளிய. அப்பதான் இன்னொரு கல்லு வந்து குஹுவோட மூக்கு மேல விழுந்துச்சு. ஐயோ, என்னது இது? என் மூக்கு மேல யாரோ கல்ல தூக்கி அடிச்சிட்டாங்க. என்னோட மூக்கே உடையிற மாதிரி இருக்கு. பன்னு கீழே விழுந்த ஒரு கல்லை எடுத்து, அம்மா இங்க பாத்தீங்களா, இது கல் இல்லம்மா, இது ஐஸ் கட்டி. அகாயத்துல இருந்து ஐஸ் கொட்டுது. நான் இத தான் சாப்பிட போறேன். ஐயோ பன்னு, அத வாயில வைக்காத, கோல்ட் ஆகும். என்ன சொல்றீங்க மகி? மகிக்கழகு ஆச்சரியமா, யாருமே அதை தொடாதீங்க, எல்லாரும் மரத்துக்கடியில வந்து உக்காந்துக்குங்க. இது ஐஸு இல்ல, எதுவுமே இல்ல, இது ஒரு கல்லு. மழையோட மோடங்க தான் இந்த மாதிரி கல்லாகி பூமி மேல விழும். இது தலை மேல பட்டா அதுக்கப்புறம் தலைக்கு அடிப்படும். லூசி ரொம்பவும் பயந்து போய், ஓ மை காட், கல்லா? இது என் ஸ்கின்ல பட்டா என்னோட ஸ்கின்னே பாழாயிடுமே. யாராவது என்ன காப்பாத்துங்க, நான் உள்ள போயிடுறேன். அம்மோ, இது எவ்வளவு பெருசா இருக்கு, கோலிக்காய் சைஸ்ல படுதே. புஜ்ஜி, இங்க வா, எங்கேயும் போவாத, அம்மா பக்கத்துலயே நில்லு. எல்லாரும் தலைமையில கை வச்சுக்குங்க. சிச்சுவும் பயந்துகிட்டு 2 கையையும் தலை மேல வச்சு, ஐயையோ, இந்த ஐஸ் கட்டி எல்லாம் தலைமையில விழுவுது, தலைக்கே அடிப்படுது. இதுக்கு அந்த வெயில் எவ்வளவோ மேலு. நான் இங்க இருந்து போயிடுறேன். ஆலங்கட்டி மழை இன்னும் அதிகமா பெய்ய ஆரம்பிச்சதுனால எல்லாருமே அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக வேக வேகமா அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. சாயந்தரம் 5:30 மணி இருக்கும். எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்க. வெளியில இன்னும் ஆலங்கட்டி மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. துணி ஜன்னல் வழியா அந்த ஆலங்கட்டி மழைய பார்த்து, அப்பா, எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம். புஜ்ஜி, இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ புதுசா அட்வென்ச்சர் மாதிரி இருக்குதுல்ல? காலையில அதிகமான உஷ்ணம், அதுக்கப்புறம் மழை, அதுக்கப்புறம் கல்லு வேற. ஆமாமா, இருந்தாலும் அந்த கல்லு நிலத்து மேல விழுந்து எவ்வளவு அழகான வெள்ளை பூ மாதிரி தெரியுது பாரு. காலையிலேயே வெளியே போய் அந்த ஐஸ் கல்லு கூட விளையாடலாமா? துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, சரிம்மா, இயற்கையா இது ஒரு அற்புதம். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. சரி, எப்படியோ சில்லுன்னு காத்து வந்துச்சுல, இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் நிம்மதியா நல்ல படுத்து தூங்கலாம். பறவைங்க எல்லாருமே குளிர்ச்சியா இருந்த அந்த கிளைமேட்டை நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அடுத்த நாள் கூட வெயிலோட தாக்கம் இல்லாம ஊர் ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இயற்கை நம்மள எப்பவுமே ஆச்சரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். கஷ்டத்துக்கு அப்புறம் சந்தோஷம் கிடைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, வெயிலுக்கு அப்புறம் மழை பெஞ்சதுன்னா அதே அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்.